பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என அன்பானவர்களே, தாவீது தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லுகிறார், நான் கர்த்தருக்காக காத்திருந்தேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காத்திருக்கும் நேரம் என்பது மிகவும் கடினமானது. நாம் ஜெபிக்கிறோம், அழுகிறோம், காத்திருக்கிறோம். ஆனால் பதில் தாமதமாகும்போது நம்முடைய மனசு உடைந்து போய்விடுகிறது. இந்த வசனத்தில் தாவீது ஒரு ரகசியத்தை சொல்லுகிறான், நான் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அதாவது வெறும் காத்திருப்பு அல்ல, நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருந்தான். நல்ல கவனிங்க, ஒரு நபர் உங்களை சந்திக்க வருகிறார் அப்படின்னா அவர் வருகிறது வர நீங்கள் காத்திருப்பீங்க. காலதாமதம் ஆனாலும் காத்திருப்பீங்க. என்ன காரணம்? அவர் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். பிரைஸ் எல்லாம் யாராவது வந்துட்டு லேட்டாயிருச்சு, இனி வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை அவர் வருகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. எதனால்? நீங்கள் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் காத்திருக்கிறீர்கள். அதே போல தாங்க நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது வெறுமனையே காத்திருப்பது அல்ல, நம்பிக்கையுடன் அல்லது எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களிடமாய் சாய்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, நம்முடைய காத்திருப்பு என்பது தாமதம் அல்ல அல்லது மறுப்பு அல்ல. தேவன் சரியான நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்னா பதில் அளிப்பாருங்க. சங்கீதம் 37:7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அவருக்காக நீ காத்திருக்கும் போது கட்டாயம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாருங்க. பிரைஸ் எல்லாம் நீங்கள் காத்திருக்கிற காலங்கள், காத்திருக்கிற நேரங்கள் ஒரு நாளும் வீணாகாது. காரணம், அவன் சொல்கிறான் தன்னுடைய அனுபவத்தில், சங்கீதம் 116:2, அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். அவர் தன்னுடைய செவியை எனக்கு சாய்த்தார். என் கூப்பிடுதலுக்கு அவர் தன் செவியை சாய்த்தார். இன்னைக்கு நான் ஜீவனோடு நான் இருக்கிறேன் அப்படின்னா, என் ஆபத்து நேரத்தில் நான் கூப்பிட்ட போது என் ஜீவனை எனக்கு காப்பாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் நீங்கள் உண்மையாய் தேவனை கூப்பிடுங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. கட்டாயம் நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். அப்போ நான் சொல்லுவேன், இந்த கால வேளையில் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறப்பா. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பயங்கரமான குழியில் இருக்கும்போது உம்மை நோக்கி கூப்பிட்டான், நீர் செவி சாய்த்தேன். அதே போல் இந்த கால வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் அவர்களை விடுதலையாக்கும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.